குட்டீஸ் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படிமா செஞ்ச? தெரியலாமா? இது அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேன் கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வாழையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்க கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து 2 பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு சத்து மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இட்லி மாவு அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல சின்னதாக ஊற்றி எடுத்தா சூப்பர் ஹெல்த்தியான சத்து மாவு பேன் கேக் ரெடி. ஈவன் நீங்கள் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். செம்ம ஹெல்த்தி, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.